வணக்கம். கலெக்டிவா நாலேஜ் அகாடமியினுடைய கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற கோர்ஸுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அந்த சப்ஜெக்டுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்னா என்ன? வாட் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு கேல்குலேட்டிங் டிவைஸ். ஸோ கம்ப்யூட்டர்னுடைய பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா கேல்குலேஷன். இதுக்காக தான் கம்ப்யூட்டரை உருவாக்குனாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரூம் சைஸுக்கு கம்ப்யூட்டர் இருந்தது. நிறைய பேர் சேர்ந்து தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் என்ன அப்படின்னா, பெரிய கேல்குலேஷன்லாம் அந்த கம்ப்யூட்டரால் ஈஸியாக ரிசல்ட்டை கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அதனால் அவங்க அத்தனை பேர் ஒர்க் பண்ணுறத அவங்க பெரிய விஷயமா நினைக்கல. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஷேப்புக்கு அது வந்திருக்கு. ஸோ அன்னைக்கு இருந்த கம்ப்யூட்டர் சைஸை விட இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த கம்ப்யூட்டரோட லட்சம் மடங்கு இன்னைக்கு இருக்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டராக இன்னைக்கு இருக்குது. கேல்குலேஷனில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரியும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அப்படின்னா ஒரு சின்ன கேள்வி வருது. என்ன கேள்வினா, சார் கேல்குலேஷன் பண்ணுற மிஷின்லாம் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா கேல்குலேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், அப்போ அதுவும் ஒரு கம்ப்யூட்டரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போது கேல்குலேட்டருங்கிறது கம்ப்யூட்டரா இல்லையாங்கிறது முதல் கேள்வி. அப்படி இல்லைன்னா கேல்குலேட்டருக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்னதான் சார் வித்தியாசம்? ஓகே, கேல்குலேட்டரும் கேல்குலேஷன் தான் பண்ணுறோம். பட் என்ன கம்ப்யூட்டருக்கும் கேல்குலேட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ப்ரோக்ராமபிள் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன மெயின் அர்த்தம் அப்படின்னா, எனக்கு வேணுங்கிற மாதிரி என்னுடைய கம்ப்யூட்டரை மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு அளவு பண்ணுனுச்சுன்னா அது கம்ப்யூட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கேல்குலேட்டர் இருக்குது. அந்த கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி அதில் ப்ரீடிஃபைன்டாக ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் அது ப்ரீடிஃபைன்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அதில் ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணும், எனக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை உருவாக்கிக்க முடியுமா? நான் ஒரு கேல்குலேட்டர் வாங்குகிறேன், அதை பேங்க் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியுமா? நான் என்னென்ன செலவுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அதை மாற்றிக்க முடியுமானா மாற்றிக்க முடியாது. அந்த கேல்குலேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேலையை தான் பண்ணும். ஸோ அதுக்கு ப்ரீடிஃபைண்டாக என்னென்ன கேல்குலேஷன் பவர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் பண்ணிக்க முடியும். வேற கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிக்கலாம். எனக்கு வேணுங்கிற மாதிரி செட்டப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கம்ப்யூட்டரை பிஹேவியர் பண்ண வச்சுக்கலாம். அதனால தான் அதை என்ன சொல்கிறோன்னா ப்ரோக்ராமபிள் டிவைஸ். ப்ரோக்ராமபிள் அப்படின்னா எனக்கு வேணுங்கிற மாதிரி அதை மாற்றிக்க முடியும். அந்த பவர் இருந்தால் தான் அதை கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ரைட். அப்போ கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆரம்ப காலத்தில் கேல்குலேஷனை கஷ்டமாக பண்ணிட்டு இருந்த கேல்குலேஷனை ஈஸியாக பண்ணுறதுக்காக பண்ணோம். இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப சின்னதாக பட் அதை விட பவர்ஃபுல்லாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் வந்துடுச்சு. ஸோ கேல்குலேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னன்னு பின்னால் பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா அதில் 2 பாகங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒன்று என்னன்னு சொல்கிறோன்னா ஹார்ட்வேர்னு சொல்கிறோம், இன்னொன்று என்னன்னா சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம்.
கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான பாகங்கள் நம்ம எதெல்லாம் கம்ப்யூட்டர்னு நினச்சி ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னால் உக்காடுறோம், அதில் எதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான பாகங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஹார்ட்வேருக்குள்ளார ஒரு விஷயத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் அந்த கம்ப்யூட்டரை எனக்கு தகுந்த மாதிரி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அப்போது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் எனக்கு கம்ப்யூட்டராக அது ஆக்ட் பண்ண முடியும். என்கிட்ட ஹார்ட்வேர் மட்டும் இருக்குது ஆனால் எனக்கு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை நான் எதுக்கும் யூஸ் பண்ணவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கம்ப்யூட்டர் அப்படின்னா இட் இஸ் எ ப்ரோக்ராமபிள் டிவைஸ். நான் எனக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்க முடியும், எனக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அப்படி செட் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் ரொம்ப முக்கியமாக இந்த ஹார்ட்வேர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சிப் இருக்குது. அதுதான் அந்த கம்ப்யூட்டர்னுடைய மெயின் பிரெயின். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது சிபியு ஆர் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதுதான் அத்தனை கேல்குலேஷனையும் பண்ணுது. அதை தவிர நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே பெரிஃபரல் டிவைசஸ், அதாவது அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அந்த சிப்புக்கு சப்போர்ட்டிங் டிவைசஸ் தான் மற்ற டிவைசஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேல்குலேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நான் இன்புட் பண்ணணும். அந்த இன்புட் பண்ணுறதுக்கு ஒரு கீபோர்டு இருந்தால் தானே இன்புட் பண்ண முடியும். ஆனால் நான் இன்புட் பண்ணுறது எங்கே போகுதுன்னா இந்த சிபியூக்கு போகுது, இல்லை மைக்ரோ ப்ராசஸருக்கு போகுது. அப்போது அதுக்கு சப்போர்ட்டிங்காக இதை ஆக்ட் பண்ணுறதுனால இது பெரிஃபரல் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இப்போ கம்ப்யூட்டர் இன்புட் வாங்கிடுச்சு, ஏதோ கேல்குலேஷன் பண்ணிடுச்சு, அதை டிஸ்பிளே பண்ணும். எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மானிட்டரில் தான் எனக்கு ஈஸியாக தெரியும். அப்போ அந்த மானிட்டர் அப்படிங்கிறது இந்த சிபியூனுடைய ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸ். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர்னா என்னென்னா கேல்குலேஷன் பண்ணுது. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் முக்கியமானதாக இருக்குது. ஒன்று ஹார்ட்வேர், இன்னொன்று சாஃப்ட்வேர். நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி என்னென்ன பாகங்கள்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாமல் மெமரியில் போய் மெமரி, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறது அதுதான் மெயின் கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சப்போர்ட்டிங்காக, பட் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியாது. ஸோ அதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுதான் மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக. ஸோ அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிற விஷயம் தான் இந்த சாஃப்ட்வேர். அதை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதுதான் அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து நமக்கு வேணுங்கிற மாதிரி பிஹேவ் பண்ண வைக்குது. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். இப்போ பாருங்கள், கேல்குலேஷன்ஸ்னால் என்னென்னு தெரியும், ஹார்ட்வேர்னா என்னென்னு தெரியும், சாஃப்ட்வேர்னா என்னென்னு தெரியும், சிபியூனா என்னென்னு தெரியும், அதுக்கப்புறம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சிம்பிளாக மெமரின்னு சொன்னாவே அது ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் எத்தனை ஜிபி ரேம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஜிபி ரேம் இருக்குது, இல்லை 2 ஜிபி ரேம் இருக்குது, 512 எம்பி ரேம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ அந்த ரேம் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு ஒரு மெமரி டிவைஸ் மாதிரி. இதுக்கு எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி கேல்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய சாஃப்ட்வேரும் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது ஒரு ஓவரால் வியூ தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், இது ரொம்ப இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லதுங்கிறதுனால நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே சார், கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்? கம்ப்யூட்டரில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் அண்ட் நெட் புக்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஹேண்டில் கம்ப்யூட்டர்ஸ்
அண்ட் டேப்லெட் பிசிஸ். இது எப்படி இருக்குன்றத படமா பார்க்கலாம். இது பாருங்க, இது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். இது நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது கூட ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை ஹார்ட்வேர்னு சொல்லிடலாம். இதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லிடலாம். அடுத்தது இது பார்த்துருப்பீங்க, இது லேப்டாப். ஸோ இது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது லேப்டாப். ஸோ லேப்டாப் அப்படிங்கிறதும் கம்ப்யூட்டர் மாதிரியே தான். பட் என்னன்னா ஒரு சின்ன மினி பிளேஸில் என்னென்னலாம் தேவையோ ஸ்பீக்கரு, மவுஸு, எல்லா ஆப்ரேஷன்ஸுக்கு தேவையானதும் அதில் இருக்குது. ஈஸியாக அதை எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் வித்தியாசம். இதே பார்த்தீங்கன்னா அதுலேயே சின்னதாக ஒரு டிவைஸ் விட்டாங்க, அதுக்கு பேர் நெட் புக்ஸ். ஸோ இதை என்னன்னு சொல்கிறோன்னா நெட் புக்ஸ்ன்னு சொல்கிறோம். நெட் புக்ஸ் அப்படிங்கிறதும் லேப்டாப் மாதிரி தான். பட் லேப்டாப் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. இப்போ அநேகமாக பார்த்தீங்கன்னா அது ஃபீல்டை விட்டே போயிடணும் கொஞ்ச நாள் கழிச்சு. பட் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகணும். மெயினாக இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் இமெயில் பார்க்குறதுக்கும் ஏதாவது ஒரு டிவைஸ் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா பெரிய பெரிய மேனேஜர்ஸ்லாம் உக்காந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. வர்ற இமெயிலில் இம்மீடியட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய லேப்டாப்பை தூக்கிட்டு போகணுன்றதுக்காக குட்டியாக ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் நெட் புக்னு பேர் வச்சாங்க. அது நெட் புக். அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறது வந்ததுக்கப்புறம் அப்போ நெட் புக்குண்டான வேலையே இல்லாமல் போச்சு. ஏன்னா ஆண்ட்ராய்டுன்றது அந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கை கடக்கமாக இருக்குது, பேக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். பட் அதுலேயே இன்டர்நெட் பார்க்குறது எல்லா வேலைகளும் அதிலே பண்ணிக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம். இது வந்து பாருங்க ஹேண்ட் ஹெல்டு கம்ப்யூட்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதுக்கு முன்னால் எகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு முன்னால் வந்தது இந்த ஹேண்டட் கம்ப்யூட்டர்ஸ்லாம். இதெல்லாம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளையில் எல்லாம் போயிடும். பட் அதனுடைய பர்பஸ் என்னவாக இருந்ததுன்னா சிம்பிள் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம், ஒரு இமெயில் பார்த்துக்கலாம், ஏதாவது கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். அதில் வந்து கீபோர்ட்லாம் டைப் அடிக்கிறதுக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக டச் பென் இருக்கும். அந்த டச் பென்னை வச்சு அப்படியே டச் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேண்டல்டு கம்ப்யூட்டருங்கிறதும் இன்னும் கொஞ்சம் நாளையில் போயிடும். இது டேப்லெட். டேப்லெட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்மார்ட் ஃபோனை விட பெருசாக இருக்கும், வேற லேப்டாப்பை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இந்த மானிட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா லேப்டாப்பில் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும், நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னலாம் பண்ணுதோ அதே தான் இது பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால, ஒரு ஸ்லேட் சைஸ் இருக்கிறதுனால ஸோ நம்மளால் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேப்லெட் பிசி இது ரெண்டும் தான் ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ இந்த டேப்லெட்டை கூட எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகிறது சிரமம். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ எல்லாரும் எல்லா ஃபீச்சர்ஸையும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனையே கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்கன்னா இந்த டேப்லெட் பிசியும் தேவைப்படாமல் போயிடும். ஸோ அப்போது நமக்கு லைஃப் லாங் நம்ம கூடவே பயணிக்க போகிறது எதுன்னா இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது, லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ டேப்லெட் பிசிங்கிறது ஏதாவது புக்கு மாதிரி ஏதாவது படிக்கணும், ஏதாவது புக்கை வந்து கம்ப்யூட்டரில் படிக்கிற மாதிரி ஃபார்மேட்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டேப்லெட் பிசி நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர்னால் என்னன்னு பார்த்தோம். கம்ப்யூட்டரில் என்னென்ன வகைகள்லாம் கம்ப்யூட்டர் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம், வாட் கேன் வி டூ வித் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பர்பஸ். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்டை டைப் அடித்து பிரிண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது சர்ச் பண்ணி ரிசல்ட் வேணுங்கிறத எடுக்கிறாங்க, கேல்குலேஷன் பண்ணுறாங்க, பேரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இந்த ஆஃபீஸ் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்களுடைய ஆஃபீஸில் என்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம்.
ரெண்டாவது ப்ரௌசிங் வெப். அதாவது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட்டில் போயிட்டு அது அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கோடிக்கணக்கான பேர் வெப்சைட்டுன்ற பேரில் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேருந்துலாம் சர்ச் பண்ணி எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ ஈஸியாக எடுத்துக்க முடியுது. ஸோ அதுக்கு நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இமெயில். ஸோ முதல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஸோ லெட்டர் போய் சேர்றதுக்கு மினிமம் 2 நாள், பக்கத்து ஊராக இருந்தால் 2 நாளில் போகும், சில டைமில் 1 வாரம், தூரத்துக்கு நாடாக இருந்ததுன்னா 2 வாரம் கூட ஆகலாம். வேற இந்த இமெயில் வந்த வாட்டி இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆப்போசிட் பார்ட்டிக்கு போகுது. ஸோ அது இமெயில்னு சொல்கிறோம். இன்ஸ்டன்ட் மெசேஜிங், அதாவது சேட்டிங் பண்ணுறது, இல்லை வாய்ஸ் சேட். டெக்ஸ்ட் சேட், வாய்ஸ் சேட்னு 2 இருக்குது. நான் டைப் அடித்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அவரும் ஆப்போசிட்டில் கம்ப்யூட்டரில் உட்காந்துருந்தாருன்னா அவர் கூட கனெக்ஷன் பண்ணி அவர் கூட டைரெக்டாகவே நான் பேசிக்கிறேன். அதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் மெசேஜிங். அது இல்லாமல் பிக்சர்ஸ்லாம் கொண்டு வரோம். பிக்சர்ஸை வேணுங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம், சினிமா பார்க்கலாம், வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கேமிங். ஸோ எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் ஏதாவது விளையாடுறதுக்கு ரெக்ரியேஷனுக்கு ஏதாவது பண்ண முடியுமானா கேமிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத இன்னொரு முறை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், கம்ப்யூட்டர்னா என்ன? ஸோ கம்ப்யூட்டர்னா கேல்குலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் 2 இம்பார்ட்டண்ட் பார்ட் இருக்குது. ஒன்று ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க, இன்னொன்று சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் முக்கியமான கம்ப்யூட்டருடைய பிரெயின் எதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அல்லது மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்கிறோம். இதுக்கு சப்போர்ட்டிங்காக அதனுடைய மெமரி அப்படின்றத என்னன்னு சொல்கிறோன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டரில் நம்ம என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் நெட்புக்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஹேண்டல்டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டேப்லெட் பீசஸ். இதுதான் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம கம்ப்யூட்டர் வெளிவந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ரௌஸ் பண்ணிக்கிறோம், இமெயில் அனுப்பிச்சிக்கிறோம், இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், பிக்சர்ஸோ மியூசிக்கோ இல்லை வீடியோஸையோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், தென் கேமிங் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் we will go to the next class. Thank you.